அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ மரக்காமலை முனீஸ்வரர் கோயில் பி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வட்டம் என்ன பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எல்லாமே விசேஷம்லாம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச அன்றைக்கி தான் வரக்கூடிய வாய்ப்புகள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பகவான் வந்து எப்பயுமே என்னென்னா நமக்கு தனியாக நின்று தரிசனம் கொடுப்பாரு அப்படின்றதான் வந்து நிறையா தடவை என்னோடய அனுபவத்தில் நான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கோயிலுக்கு கரெக்டாக பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். வந்தோன்னே என்னென்னா அன்னதானம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா வந்தோன்னே பகவான் வாங்கலை, அங்கே வந்து பசியோடு வந்தோம், ரொம்ப நாங்கள்லேருந்து வந்ததுனால வந்தோன்னே சிறப்பான அன்னதானம், நல்லா கிடா விருந்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஜம்முன்னு உட்காந்து நல்லா கிடா விருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடம் தான் பாருங்கள், அன்னதானம் நடக்கிற இடம். இது ஃபுல்லாகவே அன்னதானம், ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே அன்னதானம் நடக்கிற இடம் பாருங்கள். அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, எல்லாமே அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அன்னதானம் நடக்கக்கூடிய இடம். அன்னதானம் இங்கே தான் வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இங்கே இருக்கிற தேனி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சரி, இந்தியாவிலிருந்து எங்கே இருந்து வேணால் வந்துக்கலாம். வாரம் வெள்ளிக்கிழமை கெடா விருந்து அன்னதானம் இங்கு கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாரம் நடக்காது, அந்த வாரம் நடக்காதெல்லாம் கிடையாது. எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் நடக்குது. அனைவரும் வாங்க, சிறப்பான அன்னதானம். இறைவனை தரிசித்து விட்டு, இறைவனை வணங்கி விட்டு, இறைவன் அருள் பெற்றுவிட்டு அன்னதானம் சாப்பிடலாம். மிகவும் சிறப்பான அன்னதானம். ஜாதி மதம் பாகுபாடின்றி வேறுபாடின்றி இங்கு சிறப்பான அன்னதானம் நடக்கும். கடவுள் எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதியினருக்கும் ஒருவரே, சரிங்களா? அதனால் அவரவர் நம்பிக்கையை பொறுத்து தானே அவர் கடவுள். நம்பிக்கையே இல்லாதவனுக்கு எந்த இதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த உபதேசம் தேவையில்லை. அவனுக்கு வந்து நல்ல பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நல்லவங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை, திருந்தக்கூடியவனுக்கு உபதேசம் தேவை. அவனை திருந்தக்கூடியவன் வந்து உபதேசம் சொன்னால் திருந்திடுவான். ஆனால் அந்த திருந்தாத ஒரு நாய், நிறைய இந்த பேய்லாம் சொல்லுவாங்கள்ல, விஷயம் ஒன்றுக்குமே ஆகாதவன், இந்த வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறவன், அதுன்ற அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திமதி இருக்காது. இங்கு அந்த மாதிரி வந்து புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வரக்கூடியவனுக்கு, இங்கே வரவங்க வந்து இறைவன் அருள், இந்த இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே சிறப்பான தரிசனம், இறைவனோட தரிசனம் கிடைக்கும். மரக்காமலை முனீஸ்வரோட தரிசனம் கிடைக்கும். மரக்காமலை முனீஸ்வரர் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள். 10 அடி உயரத்தில் அவ்வளோ ஜம்முன்னு அருமையாக நிற்கிறாரு. அவரை பார்க்கும்போது முகத்தை பார்த்தா சித்தர் ரூபத்தில் தான் இருப்பார். அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா அகத்தியர் மாதிரி ஒரு சாயலில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் சித்தர் மாதிரியே இருப்பார். சித்தர், ஞானி, மகான், ரிஷி எல்லாம் கலந்த ஒரு ரூபமாக மரக்காமலை முனீஸ்வரர் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள். இதுக்கு மேலெல்லாம் நேரில் வந்து பாருங்கள், அவர் முகத்தை பார்த்தாலே என்ன சொல்கிறது, நிறைய வந்து எதிரிகள் தொல்லை, பில்லி சூனிய ஏவல், வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இவர் முகத்தை பார்த்தாலே போதும், அவ்வளவு விஷயமும் அந்த நிமிஷத்திலே உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ அருமையான தரிசனம். இன்றைய வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஐயன் மரக்காமலை முனீஸ்வரரை வந்து இவ்வளோ கம்பீரமாக நிற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அருமையாக நிற்கிறார் பாருங்கள், எவ்வளவு ஆனந்தம். அவர் முகத்தை பாருங்கள், எல்லாமே 10 அடி உயரத்தில் அவ்வளோ கம்பீரமாக இருக்கார். அப்படியே வாங்க, நம்ம அப்படியே போய் அந்த மரக்காமலை முனீஸ்வரரோட மிகப்பெரிய அவங்க தான் வந்து இங்கே வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த அம்மா தான் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் மூலியமாக எழுந்தருளி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, அவர் அது மூலியமாக இங்கு அவங்க பல பேருக்கு இங்கே வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அருள்வாக்கு சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அருள்வாக்கு சொல்லி இங்கே ஏகப்பட்ட விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த நல்ல விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, அந்த அம்மாவை போய் இப்போ ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இங்கே வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, யாராவது ஒருத்தவங்களோட அனுபவத்தை இன்று நாம் கேட்டு அவர்கள் மூலியமாக மரக்காமலை முனீஸ்வரரை பற்றி தெரிந்து கொள்வோம். பாருங்கள், இவங்க தான் மரக்காமலை முனீஸ்வரோட அந்த அம்மா பாருங்கள். அவங்க ஃபோன்லேயும் கூட இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வர முடியாதவங்களுக்கு, இந்த ரொம்ப கை கால் விளங்காதவங்க, கையில் ரொம்ப இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லி கூட ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து அந்த வாய்ஸை, அந்த சக்தியை வந்து எங்களுக்கு அருமையாக இருக்குது. பாருங்கள், கோயிலை சுற்றி வரேன். இதுதான் கோயில். நான் ஏற்கனவே வந்து மரக்காமலை முனீஸ்வரர் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து நான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன். 3 தடவை வரும்போதும் இங்கே வந்து அந்த அம்மாவை பார்க்க முடியல.
அது என்னென்னு தெரியல. மரக்காமலை முனீஸ்வரோட அருள் நமக்கு பிள்ளையா என்னன்னு தெரில. இன்று தான் பார்க்க முடிஞ்சு. நான் இன்னும் 3 தடவை வந்து நான் அந்த வீடியோ போட்டு நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 தடவையும் தனியாக தான் அந்த அம்மாவை வந்து இல்லாமல் தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து சிறப்பான அன்னதானம் சாப்பிட்டுட்டு அந்த மரக்காமலை முனீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அம்மாவோட அருள் வாக்கையும் அந்த அம்மாவட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ இந்த அம்மாவையும் பாருங்கள். இந்த அம்மா வந்து இப்போ அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருள்வாக்கு வரவங்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம். இங்கே வந்து என்னென்னா இப்போ ஏகப்பட்ட கூட்டம். நம்ம காலையில் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 மணிக்கெலாம் வந்திருந்தோம்னா இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் அருள்வாக்கு அந்த அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க, அருள்வாக்கு வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாருமே வெள்ளிக்கிழமை வரலாம், வந்து இந்த அம்மாட்ட அருள்வாக்கு கேட்கலாம். இந்த அம்மாவோட சக்தியை அடுத்த வாரம் காலையில் நான் ஒரு 6 மணிக்கே வந்து 6 மணிலேருந்து லைவ் எடுத்து போடுறேன். அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இருக்குது இங்கே. உதாரணத்துக்கு இன்றைக்கி அன்னதானம் போட்டாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டேன். அவங்க எதுக்காக அன்னதானம் போட ஒரு விஷயத்தை வேண்டிட்டு அந்த விஷயம் நிறைவேறிச்சுன்னா வந்து இங்கே வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுறாங்க. இன்னும் ஏகப்பட்ட புக்கிங்கள் இருக்காங்க. வாரம் வந்து இன்னும் 5-6 பேர் வந்து என்னென்னா அடுத்தடுத்த வாரத்துக்கு வேண்டுதல் நிறைவேறி அன்னதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த அம்மாவங்க அருள்வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாவங்க அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நடந்த விஷயத்த இந்த அம்மா அருள்வாக்கு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து சில பேர்த்துக்குலாம் வந்து ஒரு சக்தி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, மிக சிறப்பான விஷயங்கள் ஏற்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட நம்ம இப்போ கேட்க போகிறோம். யாராவது ஒருத்தவங்க இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. யாரையாவது ஒருத்தர்கிட்ட அவங்க வாழ்க்கையில் இந்த அம்மா இந்த கோயிலுக்கு வந்ததுனால அவங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு இப்போ நான் கேட்க போகிறேன். வாங்க அந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அவங்ககிட்டே கேட்போம். இன்றைக்கி எது வேண்டுதல் எந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு, எதுக்கு அன்னதானம் கொடுத்தாங்கன்னு இப்போ அவங்ககிட்டே கேட்டலாமா? வாங்க. இவர் வந்து இவருக்கு ஒரு குழந்தை 5 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ எதுக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, அந்த குழந்தைய வந்து அம்மா இப்படி காப்பாற்றினாங்க, இங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, கேட்கலாம். இதெல்லாம் இல்லை லைவில் பார்த்துங்க. 6 மாதத்தில் பிறந்துட்டாங்க. வெறும் 700 கிராம் தான் இருந்தேன். சரி சரி. 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கண்ணில் இன்ஜெக்ஷன் போடணும், கண்ணு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கண்ணில் மதுரையில் போய் கண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டோம். அடுத்து ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு க்ளோஸ் ஆகிடும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே இப்போ தான் சரியாச்சு. ஒரு 1 மாதம் ஆகும். குடல் இறக்கம் வேறு இருக்குன்ட்டாங்க. குடல் இறக்கத்துக்கு பார்த்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஆனால் அது சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க. திரும்பவுமே குடல் இறக்கம் இறங்கிருச்சு. இப்போ திரும்ப 2வதுமே ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு அப்புறம் லேசர் பண்ண சொல்லி லேசர் பண்ணோம். இன்னும் 7 வயசு வரைக்குமே மதுரையில் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு எல்லாமே சரியாயிருச்சு, நல்லா தான் இருக்கேன். நான் ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பரவாயில்ல, பாமாட்ட வந்ததுலேருந்து பரவாயில்ல. வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருச்சு. வேண்டுதல் வச்சோம், மெயினாக இவன் பிறந்து வேண்டுதல் வச்சோம். இப்போ நீங்கள் அன்னதானம் கொடுத்து நீங்கள் தான் கொடுத்தீங்களா? நீ கொடுத்ததா? 2 வாரத்துக்கு முன்னாடி மொட்டை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு கொடுத்தது வேறு. சரி, நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க? நீங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சு, நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இது போன்ற பல அற்புதங்களை ஸ்ரீ மரக்காமலை முனீஸ்வரர் இந்த அம்மா மூலியமாக அருள்வாக்கு மூலியமாகவும் குறி சொல்லுதல் மூலியமாகவும் இங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், அம்மன் அருளை பெறுங்கள். ஸ்ரீ மரக்காமலை முனீஸ்வரர் வந்து இந்த அம்மா உடலில் எழுந்தருளி அருள்வாக்கு சொல்கிறாரு. நிறைய அற்புதங்கள் நடக்கிறாரு. டாக்டர்னாலையும் பெரிய பிரச்சனைகள், பல பேரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த அம்மா மூலியமாக தீர்த்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக வாங்க. நான் கண்டிப்பான சரியான அப்படியே லைவில் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எடுத்து அப்படியே நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் உளரும். ஏன்னா லைவ் அப்படியே வீடியோட எடுத்து அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோ எடிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இங்கே பொறுத்தளவு இங்கே வீடியோ எடிட் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து அப்படியே போடலாம்னு இருக்கேன். ஆகையால் கண்டிப்பாக வரவும் நம்ம நல் பெறவும். இன்னொன்று, இங்கே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா, அன்னதானம் கொடுக்குறவங்க இங்கேருந்து எதையுமே அவங்க வந்து வெளியே கொண்டு போக முடியாது. இங்கே சமைச்ச சோறை இங்கேயே தான் வந்து அவங்க முடிச்சுட்டு தான் போக சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், நிறையா சோறு இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டை வந்து என்னோடய நண்பனை வந்து வாடா சாப்பாடு இருக்குது சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டு அவனை வச்சு இங்கே ஒரு பந்தியை அற்புதமாக முடிச்சு விட்ருக்கேன். அனைவரும் வாருங்கள், ஸ்ரீ மரக்காமலை முனீஸ்வரர் அருளை பெற்று அன்னதானத்தை உண்டு மகிழுங்கள். அம்மாவின் பெருமையை அவரவர் வந்து அருளை பெற்று உணர்ந்தால் மட்டுமே முடியும். நம்ம சொன்னால் அவங்களுக்கு வந்து என்னென்னா, என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய அனுபவத்தில் நான் பேசியிருப்பேன். உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். வாருங்கள், ஸ்ரீ மரக்காமலை முனீஸ்வரர் அருளை பெறுங்கள்.